வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன், நல்ல பணமுடன். நம்ம நிறைய பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் 2 வீலர் 4 வீலர் நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். சொந்த உபயோகத்துக்கு கம்பெனியோட உபயோகம் 2 உபயோகம் இருக்குது. என் பேரில் வாங்குறது ஒன்று, இல்லை என்னுடைய கம்பெனிக்காக வாங்குறது ஒன்று. என் பேரில் வாங்கி நான் யூஸ் பண்ணணும். எந்த பர்பஸாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் காட்டணும். காட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்பர் வாங்கிட்டுருவாங்க. இது ப்ராக்டிக்கலில் உள்ள ஒரு விஷயம். ஆர்டிஓ ஆஃபீஸ்னாவே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அது தெரிஞ்ச விஷயம். நம்ம இது விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாமே கிடையாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வெயிட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் 2 வீலர் வாங்குறீங்கல்ல, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 2000 ரூபா போடுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, ஆர்டிஓ ஆஃபீஸில் வண்டியை கொண்டு போய் காட்டுறதுக்கும் அங்கே கொடுக்குறதுக்கும் அதுக்கு தான் 2000 ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போடுவாங்க. நீங்கள் வண்டி வாங்குற அந்த ஆசையில் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க. எத்தனை கையெழுத்து போட்டாலும் நீங்கள் போட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி காரோட வேல்யூவை பொறுத்து 5000, 10,000, 15,000, 20,000, 25,000 போடும். இட் இஸ் கார்டு ஹேண்ட்லிங் கையாளுவதற்கு உண்டான படம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எல்லாமே எடுத்துக்குவாங்க. இப்போ சொந்த உபயோகத்திற்கு வாகனங்கள் வாங்கினீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வாகனத்தை கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அந்த காரோட டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா போதும். அப்போ இனிமேலாம் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போடக்கூடாது. ஆனால் போடுவாங்க. அதை நீங்கள் வாகனங்கள் வாங்குறப்ப ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இனிமேல் அந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க. கம்பெனிகளுக்கு வாங்கினா இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போடுவாங்க. இண்டிவிஜுவல் பர்பஸ்க்கு வாங்கினா போடக்கூடாது. இது உங்களுடைய தகவலுக்காக. அதனால் வாகனங்கள் வாங்குறப்ப ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஏன் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போடுற அப்படின்னு கேட்டு அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்குங்க. அதே மாதிரி டாக்குமெண்டேஷனில் சைன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒர்க்கிங்ஸ் போடுங்க. உங்கள்கிட்ட சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும், போடுற வட்டி ஒன்றா இருக்கும். திருப்பி டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க, திருப்பி சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. மாதிரி நிறைய உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் டாக்குமெண்ட்டு பண்ணுறப்பெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.